நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக கார்த்திகை மாதத்தில் வந்துட்டு நீங்கள் விளக்கேற்றிக்கிட்டு இருப்பீங்கன்னு நல்லா தெரியும். எந்த நேரத்தில் ஏற்றுறீங்க அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. காலை மாலை 2 வேளைகளிலும் ஏற்றலாமா அப்படின்னா கட்டாயமாக காலை மாலை 2 வேளைகளிலும் ஏற்றலாம், எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த 2 வேளைகளிலும் ஏற்றுறது நல்லது. வீட்டுக்குள்ளே எந்த கிருமிகளும் வராமல் இருப்பதற்காக விளக்கேற்றுகிறோம், நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஏற்றுங்க. செல்வ வளம் இதெல்லாம் வந்துட்டு 2ஆம் பட்சம். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதனால தான் காலையில் மாலையில் 2 நேரமும் விளக்கேற்ற சொல்கிறோம். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாலையில் கட்டாயம் ஏற்றிருக்கணும். ஏன்னா அந்த நேரத்தில் தான் நிறைய நுண்கிருமிகள் பரவக்கூடிய நேரம், அந்த வெப்பம் தனியிற நேரத்தில். அதனால தான் மாலையில் கட்டாயமாக கார்த்திகை மார்கழியில் விளக்கேற்றிருங்க அப்படின்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. எந்த நேரத்தில் ஏற்றணும்? காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சதுமே வாசல் தெளிக்கணும். கிராமத்தில் வந்து பசும் சாணம் எளிதில் கிடைக்கக்கூடியது தான். நகரத்தில் கிடைக்க சிரமமாக இருந்தாலும் நீங்கள் பால் வாங்குறவங்க கிட்ட எல்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் தருவாங்க. அந்த பசும் சாணம் கலந்து வீட்டு வாசலை தெளிப்பது நல்ல கிருமி நாசினியாக செயல்படும். அதுக்கப்புறமா நீங்கள் அதில் விளக்கேற்றலாம். வாசலை தெளித்து நல்லா கூட்டிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அங்கே கோலம் போட்டுட்டு அப்புறம் தான் விளக்கேற்றணும். எப்போ அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 to 6 காலையில் இந்த நேரத்தில் ஏற்றிருக்கணும். இல்லை எங்களுக்கு பசும் சாணம் கிடைக்காது, என்ன பண்ணுறது அப்படின்னா நல்லா சுத்தமான தண்ணீரில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளை கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு நல்லா கலக்கிட்டு அதில் வாசல் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா கோலம் போட்டுட்டு விளக்கேற்றுங்க. ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம், விளக்கேற்றுறப்ப பார்த்தீங்கன்னா அரச இலையோ வேப்ப இலையோ அல்லது இந்த மாதிரி இலைகளை வந்துட்டு பயன்படுத்தியிருக்காங்க. அந்த எண்ணெய் கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்காக தான், வேறு எதுவும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்துட்டு அந்த இலைகளை, அதாவது அரச இலையெல்லாம் நம்மள பல பேர் பார்த்துருக்க மாட்டோம், மரமே இருக்காது. அப்புறம் எங்கே போய் அரச இலையை தொலை வருது? வேப்ப மரமெல்லாம் எவ்வளோ முக்கியம்னு சொல்லியாச்சு. இப்போ வேப்ப மரத்தையும் அழிச்சிக்கிட்டே இருக்கும். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மனம் தளர வேண்டாம். வீட்டில் ஏதாச்சும் அந்த அகல் விளக்கு ஏற்றுறதுக்கு சைஸில் சின்ன தட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த கோலத்து மேலே வச்சு 2 விளக்கு கண்டிப்பாக வெளியே ஏற்றி தான் ஆகணும். 2 ஏற்றுறதை விட ரொம்ப சிறப்பு வீட்டு வாசலில் 5 ஏற்றுறது. 5 அகல் விளக்கு ஏற்றுங்க, பட்டு ஜோராக அமோகமாக இருக்கும். அதே போல் சாயந்தர நேரத்துலையும் வீட்டு வாசலை தெளித்து கோலம் போட்டு ஏற்றணுமா அப்படின்னா செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா காலையில் தெளித்து அந்த பசும் சாணத்தோட எஃபெக்ட் சாயந்தரம் வரலும் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெப்பம் படப்பட எப்படியுமே அதோட தன்மையை இழக்கும். அப்போ சாயந்தர நேரத்துலையும் நல்லா வீட்டு வாசலை தெளிச்சுட்டு திரும்ப கோலம் போட்டு அதுக்கப்புறமா வீட்டு வாசலில் விளக்கேற்றுங்க. அதே 4:30 to 6 ஏற்றிடுங்க. ஏன்னா அந்த நேரம் தான் அந்த வெப்பம் தணியக்கூடிய நேரம், இரவு பொழுது சந்திக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நுண்கிருமிகள் நிறைய பரவும் அப்படிங்கிறனால தான். அதனால் மறக்காமல் நண்பர்களே, இந்த 4:30 to 6 காலையிலையும் சரி 4:30 to 6 சாயந்தரத்துலேயும் சரி நல்லெண்ணெய் கொண்டு விளக்கேற்றுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், நல்லெண்ணெய் கொண்டு விளக்கேற்றுங்கள். வீட்டுக்குள்ளே விளக்கேற்றுனதுக்கு அப்புறமா தான் வெளியே போய் விளக்கேற்றணும். ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க. வீட்டுக்குள்ளே பசுநெய்யால் ஏற்றுங்க, வீட்டுக்கு வெளியே வந்துட்டு நல்லெண்ணெய் கொண்டு ஏற்றுங்க. இந்தபடி கார்த்திகையில் விளக்கு ஏற்றிக்கிட்டு இருங்க நண்பர்களே. இதுவரையிலும் வந்துட்டு நேரம் கொஞ்சம் தவறி போச்சுனாலும் இனிமேல் இருக்கிற நாட்களில் வந்துட்டு சரியாக விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக இதை பற்றின புரிதலை எல்லாத்துக்கும் ஏற்படுத்துங்க. ஏன்னா நம்ம வீட்டில் விளக்கேற்றினோம்னா செல்வம் பெருகும், நிம்மதி பெருகும். இந்த மாதிரி சொல்கிறது வந்துட்டு அதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான். உண்மையான கருத்து என்னென்னா, இந்த காலகட்டங்களில் தான் நோய் நொடி நிறைய பரவக்கூடிய, உங்களுக்கே தெரியும், காய்ச்சல் தலைவலி சளின்னு பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்க, விடவே விடாது. அதிலிருந்து எல்லாருமே தற்பாதுகாத்துக்கணும்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தீபம், அதாவது அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் 5 ஏற்றுறோம் 2 ஏற்றுறோம் அப்படிங்கும் போது அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போகும். அது வீட்டுக்குள்ளே வராது, வீட்டுக்குள்ளே இருக்கவங்கள நோய் தாக்காது அப்படிங்கிறத நல்லா முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு மறக்காமல் இந்த 2 மாதமும் விளக்கேற்றுங்க. நீண்ட ஆயுளுடன் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக எல்லாம் வல்ல அந்த இறைவனை ஈசனை வேண்டிக் கொள்கின்றோம். ரொம்ப முக்கியமான பதிவு. கார்த்திகை மாதம் விளக்கிடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இறை வழிபாட்டிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதுபோல் ஒரு வீட்டிலே விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். அந்த வகையிலே கார்த்திகை மாதத்திலே அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு வீட்டிலே விளக்கேற்றுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பானது. அது வீட்டிற்கு சகல ஐஸ்வர்யங்களையும் ஈர்த்து தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கேற்றுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிலைவாசப்படிக்கு அருகாமையில் விளக்கேற்றுவார்கள்.
அது ரொம்ப அற்புதமான விஷயம். குறைந்தது 2 விளக்கு ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. குறைந்தது 2 விளக்கு. அகல் விளக்கு ஏற்றலாம். சில பேர் குத்து விளக்கு ஏற்றலாமா, வெள்ளி விளக்கு ஏற்றலாமா, அவங்கவங்க வசதியை போல் ஏற்றலாம். குறைந்தது அகல் விளக்கு 2 அங்கு ஏற்றி இருக்கணும். அந்த அகல் விளக்கு ஏற்றும் போது நேரடியாக நம்ம தரையில் விளக்கை வைத்து ஏற்றக்கூடாது. அது எப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒரு தட்டு வைத்து ஏற்றலாம், இல்லை வாழை இலையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு ஏற்றலாம், இல்லை அரச இலை கிடைக்குது அப்படின்னா அந்த அரச இலையில் வச்சு ஏற்றலாம். இந்த மாதிரி கீழே வந்துட்டு ஒரு இலையை வைத்து மேலே விளக்கேற்றுவது அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ நாங்கள் 2க்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றுகின்றோம், காம்பவுண்ட்லாம் வைக்கிறோம், தாராளமாக வைக்கலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி வைக்கணும். சரி, இப்போ இதில் திரி சம்மந்தமாக பிரச்சனை வரும். பஞ்சு திரி போட்டு ஏற்றினால் போதும். பருத்தி பஞ்சு திரி இருக்கு இல்லையா, அதில் ஏற்றினால் போதுமானது. இப்போ நெய் விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம், இருந்தால் ஏற்றலாம். லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும். இல்லை நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றுறோம், கண்டிப்பாக நல்லெண்ணெயில் விளக்கு ஏற்றலாம். அப்போ அதில் எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். விளக்கெண்ணெய் அப்படின்ட்டு ஒரு எண்ணெயில் நம்ம தீபம் போடுவோம், விளக்கெண்ணெய் தீபம் அப்படின்ட்டு. இப்போ விற்கிற விளக்கெண்ணெய் இல்லை, இப்போ விற்கிறதெல்லாம் இந்த தீப எண்ணெய் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்கல்ல, அதை நம்ம குறிப்பிடலை. விளக்கெண்ணெய் அப்படின்னே இருக்கும். கொட்டமுத்து எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க கிராமப்புறங்களில். அந்த எண்ணெயில் விளக்கேற்றி பாருங்களேன். அது அதை ஏற்றி அது எரியும் போது அருகாமையில் இருந்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பரிசத்தை உங்களால் உணர முடியும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஸ்பரிசமாக இருக்கும். இந்த விளக்கெண்ணெய் கிடச்சதுன்னா வாங்கி அதில் தீபம் ஏற்றுங்கள், நின்று எரியும். நல்லெண்ணெயை விட இந்த விளக்கெண்ணெய் ரொம்ப நேரத்துக்கு எரியக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது, ஐஸ்வர்யங்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது. அப்போ விளக்கேற்றுறோம் அப்படிங்கும்போது எண்ணெய் ரொம்ப முக்கியம். இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய், 3 கூட்டு எண்ணெய் அதெல்லாம் எதுவும் வேண்டாம், தனித்தனியாகவே விளக்கேற்றுங்க. காலை மாலை 2 நேரமும் விளக்கேற்றுவது உத்தமம். எந்த மாதத்தில் அப்படின்னா இந்த கார்த்திகை மாதத்தில். இதில் கிழக்கு முகமாக நீங்கள் ஏற்றுகிறீர்கள்னா கஷ்டம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு முகமாக ஏற்றும் போது கடன் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே இது உண்டு. கார்த்திகை மாதத்தில் அது இன்னும் குறிப்பிட்டே சொல்லலாம். இப்போ தினமும் நம்மளால் ஏற்ற முடியல அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 நாள் ஏற்றணும். துவாதசி, சதுர்தசி, பௌர்ணமி திதி, இந்த 3 திதியிலையும் மறக்காமல் இந்த 2 நேரமும் ஏற்றுறது அப்படிங்கிறது உத்தமம். கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக ஏற்றிடுவோம் திருக்கார்த்திகை. அதுக்கு நாள் பரணி தீபம் ஏற்றிடுவோம். அது போக அந்த துவாதசி திதியிலையும் ஏற்றிடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த விளக்கேற்றியதோட முழுமையான பலனை உங்களால் பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. வீடு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு அத்தியாவசியமான ஒன்று. அந்த வீட்டில் மன அமைதிக்காக ஒரு இடம் இருக்கும் அப்படின்னா அது பூஜை அறை தான் சொல்லுவோம். அந்த பூஜை அறையில் என்ன இருக்கணும் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டாலும் பூஜை அறைக்கே அழகு சேர்ப்பது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன விளக்கு தான். அங்கே விளக்கு ஏற்றும் போது அங்கு பரவுகின்ற ஒளியானது பூஜை அறையில் மட்டும் பரவாமல் நம் உள்ளத்திலும் பரவுவதை நாம் கண்டிருக்க முடியும். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம பூஜை அறையை பொறுத்தளவு எத்தனை விளக்கு ஏற்றணும் அப்படிங்கிற சந்தேகம், ஐயப்பாடு நிறைய எழுகிறதல்லவா. இப்போ கோவிலுக்கு போனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கு இத்தனை விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றுவதா 2 விளக்கு ஏற்றுவதா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பமானது ஏற்படுகிறது. இல்லை 2க்கும் மேற்பட்ட விளக்குகள் ஏற்றலாமா அப்படிங்கிற அந்த குழப்பமெல்லாம் ஏற்படுது. அப்படிங்கும்போது கட்டாயமாக ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. விளக்கு அவ்விடத்தில் இருக்கக்கூடிய இருளை போக்க வல்லது. அது நம்ம சொல்லாமலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஒரு இடம் இருளாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அங்கே விளக்கானது தேவைப்படுகிறது. ஒரே விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் போது அது எவ்வளவு பெரிய அறையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பார்த்திங்கன்னா வெளிச்சமானது எல்லா இடங்களுக்கும் பரவிவிடும். நம்ம இப்போ பூஜை அறையில் ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டோம் அப்படின்னா, நல்ல நேர்மறை எண்ணங்கள் நிறைய பரவி காணப்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்மளால் முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் 1க்கும் மேற்பட்ட விளக்குகளை கட்டாயம் ஏற்றலாம். அதெல்லாம் தவறே கிடையாது. பூஜை அறையில் 1க்கும் மேற்பட்ட விளக்குகளை ஏற்றும் பொழுது நீங்கள் போய் அங்கே அமர்ந்து பாருங்கள், நல்லா தெரியும். நிறைய நேர்மறை எண்ணங்கள் கிடைக்கும். அங்கே அந்த பிரகாசம் அதிகமாக நமக்குள் அந்த பிரகாசமானது அதிகரிக்கும். யோசிச்சு பாருங்கள். சரின்னு பட்டால் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. நன்றி, வணக்கம். உங்களோட ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை நமது சிவபித்தன்.comல நீங்கள் கேட்கலாம். அதற்கான விடைகள் அங்கே பல சான்றோர்களால் வழங்கப்படலாம்.